அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, இருபால் பொதுநிலையினரே, இந்த நாளில் முதலாக நான் உங்கள் எல்லோர் சார்பாகவும், இங்கே இருக்கிற குருக்கள் சார்பாகவும், அருட்கண்ணீர்கள் சார்பாகவும், பொதுநிலையினர் சார்பாகவும், இந்த தாயை இழந்து வருந்துகிற இந்த குடும்பத்திற்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கையை கூப்பி சொல்லுங்க. இங்கே வந்து தாஸ் இருக்கிறாப்புல, அக்கா சாந்தி இருக்கிறாங்க, இவங்க பாஸ்கருடைய ஒய்ஃப் இருக்கிறாங்க, லில்லி இருக்கிறாங்க, எனக்கு நிறைய பேர் தெரியல, உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. பட் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற எல்லோர் சார்பாகவும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு என்னை மறையுரை ஆற்ற வேண்டும் என்று அருட்பணியாளர் பால்ராஜ்குமார் என்னை வலியுறுத்தி கேட்டதால் நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா என்னை விட இங்கே பெரிய சாமியாருங்களாம் இருக்கிறாங்க. ஃபாதர் வின்சென்ட் இருக்கிறாரு, ஃபாதர் தேவசாயராஜ் இருக்கிறாரு, இந்த பக்கம் வேறு யார், ஜெர்மானஸ் இருக்கிறாரு. என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த குருக்கள் இருக்கின்ற பொழுது என்னை வலியுறுத்தி ஒப்புக்கொள்ள வைத்தார்கள். ஸோ ஐ எம் போத் ஹம்பிள்ட் அண்ட் ஹானர்ட். நான் தாழ்மையாகவும் உணர்கிறேன், பெருமையாகவும் உணர்கிறேன். ஐ எம் போத் ஹம்பிள்ட் அண்ட் ஹானர்ட். ஸோ இன்னைக்கு இந்த மறையுரையை மிக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 விஷயங்களை மட்டும் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒன்று, அம்மா என்கின்ற வார்த்தை. இந்த அம்மா என்கின்ற வார்த்தையை பல நேரங்களிலே நாம் ஒரு 3 எழுத்து வார்த்தைகளாக நினைத்து கொள்கிறோம். ஆ இம் மா. அம்மா என்பது வார்த்தை அல்ல. அம்மா என்பது ஒரு உணர்வு. அம்மா என்பது ஒரு உணர்ச்சி. நம்ம நிறைய அதை வந்து we simply take it for granted, like I mean அது ஒரு வார்த்தையாக நம்ம எடுத்துக்கிறோம். அம்மா, அப்பா அப்படின்றது. அம்மா என்பது வார்த்தை அல்ல. அம்மா என்பது ஒரு உணர்வு. அம்மா என்பது ஒரு உணர்ச்சி. அது இருக்கிறப்போ நமக்கு தெரியாது. அம்மா இருக்கிறப்போ நமக்கு தெரியாது. எப்போ நம்மை விட்டு அவர்கள் பிரிந்து போகிறார்களோ அப்போ தான் அவர்களுடைய இருப்பின் அருமை நமக்கு புரியும். அவர்கள் இல்லாமையில்தான் அவர்களுடைய இருப்பின் அருமை நமக்கு புரியும். We only feel their absence only. We feel their presence only in their absence. அவங்க இல்லாதப்போ தான் அவங்களுடைய இருப்பின் அருமை நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று. இரண்டாவது, அம்மா என்பது ஒரு உணர்வு, உணர்ச்சி என்று சொன்னேன். இரண்டாவது, அம்மா என்பது உறவும் கூட. எங்கள் அம்மாவுக்கும் அவங்க அம்மாவுக்குமான ஒரு உறவு. ஏன் வேவக்கல்ல பஸ்ஸில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் இவங்க எல்லாரும் பூசிக்கு வருவாங்க. வந்து திருப்பலி முடித்து விட்டு எங்கள் வீட்டில் உட்காந்து கதை பேசிட்டு சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்டுட்டு என்ன தான் பேசுவாங்கன்னு எனக்கும் தெரியாது. அது ஒரு உறவு. ஏன்னா 2 பேரும் ஒன்றா தரங்கம்பாடியில் படிச்சிருக்கிறாங்க ஒரு காலத்தில். அதே போல் குள்ளஞ்சாவடியில் சந்தை நடக்கும். வெள்ளிக்கிழமை சந்தையா என்னமோன்னு சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை சந்தையா? அதுக்கு எங்கள் அம்மா ஒரு ஒயர் கூடையை தூக்கின்னு வருவாங்க. நான் சின்ன பையன், அப்போ அநேகமாக 6வது இல்லைன்னா 7வது படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க கையை பிடிச்சிட்டு வருவேன். அந்த சந்தையில் எல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே போயிட்டு அந்த ஓட்டு வீடு சுற்றி தென்னை மரங்கள், அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க 2 பேரும் இன்னும் பேசுவாங்க. நமக்கு ஒன்றுமே புரியாது, என்ன பேசுகிறாங்கன்னே நமக்கு புரியாது. ஆனால் உட்காந்துட்டு இருப்பேன், இல்லைனா வெளியில் வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். அம்மா என்பது இந்த 2 பேருக்குமான ஒரு உறவு. அம்மா என்பது உணர்வு. அம்மா என்பது ஒரு உறவு. மூன்றாவதாக, இந்த நேரத்தில் நாம் அவர் கம்பவுண்டர், அவரையும் நம்ம யோசித்து பார்க்கணும். அவர் எத்தனை பேரை குணமாக்கியிருக்கிறார், எத்தனை பேருக்கு உடல் நலம் கொடுத்திருக்கிறார், எத்தனை பேருக்கு ஊசி போட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் ஒத்துழைத்தது யார்? இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்தது யார் என்றால் திருமிகு அந்தோணி அம்மாள் என்று சொல்லலாம். ஏனென்றால் இவர்களுடைய ஒத்துழைப்பும்
உறுதுணையும் இல்லை என்றால் அவரால் தன்னுடைய பணியை நிறைவேற்றிக்கவே முடியாது, நிச்சயமாக முடியாது. அவரால் சிறப்பாக பணியாற்ற முடிந்தது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அம்மா அந்தோணி அம்மாள் என்று சொல்லலாம். இன்றைக்கு நற்செய்தி, வேறு நற்செய்தி வாசித்தாங்க. இன்றைக்கு உண்மையாலுமே ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி பேறு பெற்றோர் மலைப்பொழிவு தான் இன்றைக்கு நற்செய்தி. ரெண்டு இருக்கும். மத்தேயு மலைப்பொழிவு, மலையிலிருந்து மேலே உட்காந்துக்கிட்டு. லூக்கா நற்செய்தியாளர் சமவெளி பொழிவு அப்படின்னு வரும். ஆனால் எனக்கு லூக்கா நற்செய்தியாளர் தான் பிடிக்கும். ஏன்னா மேலே உட்காந்துட்டு பேசும்போது அதில் ஒரு அதிகாரம் இருக்கும். ஆனால் சமவெளியில் உட்காந்து பேசும்போது மக்களோடு இயல்பாக யதார்த்தமாக உரையாடுகிறார் என்று அர்த்தமாகிறது. ஆனால் ரெண்டுத்துலேயும் ஒரே விஷயம்தான். என்ன விஷயம்? பேறு பெற்றோர். யார் பேறு பெற்றவர்கள்? அடுத்தவர்களுக்கு யார் துரோகம் செய்யவில்லையோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். அடுத்தவர்களுக்கு யார் கெடுதல் நினைக்கவில்லையோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். அடுத்தவர்களுக்கு யார் நன்மை செய்தார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது கம்பவுண்டர் நல்லது செஞ்சார், அவர் பேறு பெற்றவர். அவரோடு ஒத்துழைத்த திருமிகு அம்மா அந்தோணி அம்மாள் பேறு பெற்றவர்கள். இரண்டு பேரும் பேறு பெற்றவர்கள். இந்த பேறு பெற்ற நிலைக்கு நாமும் போக வேண்டும் என்றால் நாமும் நம்முடைய மனதிலிருந்து இருக்கக்கூடிய கசப்புகள், வெறுப்புகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய், முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும். அப்போ தான் நாமும் இந்த இரண்டு பேரை போல பேறு பெற்றவர்களாக மாறுவோம். இந்த குடும்பம் இன்றைக்கு தாயை இழந்து வருந்துகிற இந்த சூழலில் அவர்களுக்கு நாம் நம்முடைய ஆறுதலை தருவதற்காக இவ்வளோ பேர் வந்திருக்கோம் இல்லையா? இதுவே நம்முடைய நன்மனத்தை காட்டுகிறது, நம்முடைய நல்ல மனசை காட்டுது. இவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா? அதுவே ஒரு நல்ல மனசு தான். ஆகவே நாமும் பேறு பெற்றோர்கள் தான். எனவே இவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மீண்டுமாக இந்த குடும்பத்திற்காக, இந்த குடும்பம் இந்த இழப்பிலிருந்து மீண்டு வர வேண்டும். இந்த இழப்பை தாங்கிக் கொள்வதற்கான தைரியமும் துணிச்சலும் இவர்களுக்கு வர வேண்டும் என்று இவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆமென்.